Hi everybody, கூலி ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 லோகேஷ் கனகராஜ் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பிஸியாக இருந்தார். இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரே ஒரு ட்ரெய்லர் தான், அது ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஆடியோ லான்ச் எப்போது, ஆகஸ்ட் 1 தெரியல. எது எப்படியோ நமக்கு ஆகஸ்ட் 2 தலைவருடைய ட்ரெய்லர் வருது. எல்லாம் ரெடி ஆகிடுங்க. நம்ம லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை இணைக்கிறேன் பாருங்க. And that trailer release date will be August 2nd. Nice. Yeah. Nice. Because I don't want to get more dates from கேட்டிங்களா நண்பர்களே? ஆகஸ்ட் 2 ரெடி ஆகிடுங்க. போடுறா வெடிய அப்படின்னு சொல்லலாம். இப்போ அஃபிஷியலாகவே இப்போ லோகேஷ் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக அந்த டேட் தான் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா சோபின் சாகரை பற்றி ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னாக்கா, அவர் கூலி படத்தில் நடிக்கிறதுக்காக 8 படங்களை நிராகரித்திருக்காரு. 8 படங்களில் வேண்டாம், நடிக்க வாய்ப்பு வந்ததை வேண்டாம் உதிரி தள்ளிட்டு தலைவர் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தலைவர் கூட இணைந்து நடிக்கிறாரு. கண்டிப்பாக அதுக்கான பலனை அவர் அடைவார் அப்படின்றது மட்டும் நிச்சயமாக உறுதியாயிடுச்சு. ஏன்னா பவர் ஹவுஸ் வீடியோலையும் அவர் வந்திருந்தார். இவர் தலைவர் கூடவே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆவார்னு நினைக்கிறேன். பாடல் காட்சிகள்லையும் மரணமாக டான்ஸ் ஆடியிருக்காரு. அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்குது. இது தமிழில் அவர் என்ட்ரு ஆகிறதுக்கு முதல் படம் இதுதான். ஆனால் இதுக்கப்புறம் எத்தனை படம் வரப்போது மட்டும் பார்த்துங்க. அப்படி அதிர்வலை ஏற்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த கூலி அமையும் அப்படின்றது மட்டும் உறுதி. நீங்களும் சோபின் சாகருக்காக கொஞ்சம் வேண்டிக்குங்க. ஏன்னா தலைவர் படத்துக்காக அவர் 8 படங்களை வாய்ப்பை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இதோட அதிக வாய்ப்பு வந்து சேரணும் அப்படின்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக தலைவருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்கும். நீங்களும் அவருக்கு வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அவர் இன்னும் மேலே வளரணும் அப்படின்னு. ஏன்னா 8 படங்களை இழந்திருக்கார் வாய்ப்பை. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் சேர்த்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.